பொலிட்டிக்கல்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு போடுவார்ன்னு பார்க்கும்போது, சங்கீதா விஜய் அவர்கள் வந்து விஜயோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்ட தூக்கி போட்டுருக்காங்க. நேத்து யாரும் எதிர்பார்க்காத விதமா டிவோர்ஸ் மேட்டர் வந்து லீக் ஆயிருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல பொலிட்டிக்கலா வந்து விஜய்க்கு ஒரு பெரிய செட்பேக் தான். அதாவது இதுவரை வந்து விஜயினுடைய மேனேஜர் பேசினாரு. விஜயினுடைய மன்ற தலைவர் பேசினாரு. விஜய் எங்களுக்கு யாருமே ஒண்ணும் பண்ணல. விஜய் பத்தின நெறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அப்பல்லாம் யாரும் நம்பல. இன்னைக்கு 27 வருடம் வாழ்ந்த மனைவியே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் நான் அவரால பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன். அவரை வந்து அங்கிருந்து ஒரு கும்பல்ல இருந்து மீட்டெடுக்கணும். அவருக்கு தனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு நடிகையோட அவர் தொடர்புல இருக்கிறாரு. அந்த நடிகையோட வெளிநாடு போயிட்டு வந்து போட்டோ எல்லாம் சோசியல் மீடியால போறாங்க. அது ரெண்டு குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு பாதிப்பா இருக்கு. அதுக்கு பிறகுதான் நாங்க அந்த முடிவு வந்திருக்கோம். அப்படி எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு செங்கல்பட்டு கோர்ட்ல அவங்க டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் நேத்து இருந்து ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு. இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சுகமான ஒரு விடுதலை. ஓகேவா? அது வந்து ஒரு பிடிக்காத வாழ்க்கையை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது வந்து சொல்லுவாங்க பாம்போட வாழ்ற மாதிரி. யார பாம்புன்னு சொல்றீங்க? இல்ல பிடிக்காம ரெண்டு பேரும் சொல்றேன். கணவன் மனைவி ஜெனரலா பிடிக்காம ஒரு கம்பல்ஷனுக்காக வாழ்றாங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து ஒரு நரகத்தோடு பாம்போடு வாழ்றதுக்கு ஈக்குவல் அப்படிம்பாங்க. அந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, இவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. ஸ்மூத்தா அவங்க வந்து விலகி போய் அவங்க வாழ்க்கையை வாழ்றது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது, ஷார்ட் டைமான தான் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு சண்டை போட்டி? ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு பிடிக்காம ஒரு வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வாழ முடியும்? அந்த முடிவை எடுப்பதற்கு எல்லாருக்கும் முழு உரிமை இருக்கிறது. அப்ப அதை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு சிக்கல் தான் இருக்கு. டிவோர்ஸ் எடுக்கிறீங்க, டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா மியூச்சுவலா ரெண்டு பேரும் பேசி பிரிஞ்சிடலாம். எப்படி மியூச்சுவலா யாருடைய அட்வைஸும் கேட்காம தான் காதலிக்கிறாங்க. ஆனா பிரியறப்ப மட்டும் 100 பேர் அட்வைஸ் கேட்கறாங்க. கோர்ட் வரைக்கும் கோர்ட்ல போய் யாரும் காதலிக்கிறது இல்லையா? பிரியறதுக்கு தான் கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப இது வந்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கு. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நடிகையோட அவர் அஃபேர்ல இருக்கிறாரு. 2021ல இருக்காரு. நாங்க கண்டிச்சோம். ஒரு கடத்துக்கு மேல அவர் வேணான்னு சொன்னாரு. திருப்பி கண்டினியூ பண்றாரு. அது எங்களுக்கு தெரிய வருது. அப்பப்ப அவங்க போட்டோஸ் போடுறாங்க. அது பாதிக்கு வருது. அதனால எனக்கு தெரிஞ்சப்பறம் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாரு. வெளியில போக கூடாதுங்கிறாரு. எனக்கு குடும்ப செலவுகளுக்கு பணம் கொடுக்கறது இல்ல. மன ரீதியாக ஒரு பெரிய நெருக்கடி, உடல் ரீதியாக பெரிய நெருக்கடி. உடல் ரீதியாக நெருக்கடிங்கிறாங்க. இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க? உடல் ரீதியா நெருக்கடினா ஏதாவது ஒண்ணு பிசிக்கலி அட்டாக் பண்ணிருக்காருங்கிறது தெரியல. அது அவங்க மனம் திறந்து பேசினா தான் தெரியும். அது அர்த்தம் அதுதான். அப்ப எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலாக ரெண்டு பேர் தரப்புலையும் பேசியிருக்காங்க. ரெண்டு குடும்ப தரப்புலையும் பேசியிருக்காங்க. அதுவும் முடியல. ரெண்டு அட்வொகேட் தரப்புக்கு போகாம வீட்டுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். ஆமா முடிச்சிருக்காங்க. அதுவும் முடியலங்கிறாங்க. 2021 நாங்க தனித்தனியா தான் இருக்கிறோம்.